வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழாவின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். குழாய் வழி சத்திர சிகிச்சைகளின் இமயம் யாழ் சத்திர சிகிச்சை நிபுணர் திடீர் மரணம். கொக்கிலாய் புல்மோட்டை இணைப்பு பாலத்தை அமைக்குமாறு ரவிகரன் எம்பி கோரிக்கை. இலங்கை மாணவர்களுக்கு சீனாவின் புலமை பரிசில். 10 லட்சம் ரூபாவிற்கு ஏலம் போட மாம்பழம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பிளவு அதிர்ச்சி தகவல் அளிக்கும் திலீப். இனி தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குழாய்வழி சத்திர சிகிச்சைகளின் இமயம் என்று அழைக்கப்படும் சத்திர சிகிச்சை நிபுணர் வி சுதர்சனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த வைத்தியர் தனிப்பட்ட தேவைக்காக கொழும்பு சென்ற நிலையில் அங்கு அவர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னரே மரணத்துக்கான காரணம் தெரியவரும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் வைத்தியர் சுதர்சனின் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கிலாயையும் திருகோணமலை மாவட்டத்தின் புல்மோட்டையையும் இணைக்கும் பாலத்தை அமைக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் குறித்த பாலத்தினை அமைப்பதற்கு எதிர்வரும் 2026 ஆண்டிற்குரிய வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களிடம் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த கோரிக்கையை ஜனாதிபதியிடம் முன்வைத்திருந்த நிலையிலேயே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு உறுதியளித்துள்ளார். மேலும் இப்பாலம் அமைக்கப்பட்டால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான போக்குவரத்து இலகுவாக்கப்படுவதுடன் சுற்றுலாத்துறையும் மேம்படும் என இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஜனாதிபதிக்கு இந்த பாலத்தை அமைக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துக் கூறியதை அடுத்து இப்பாலத்தை அமைப்பதற்கு அடுத்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2025-2026 கல்வியாண்டுக்கான முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களுக்காக 30 இலங்கை மாணவர்களுக்கு சீன அரசாங்கம் முழுமையான புலமை பரிசில் உதவித்தொகையை வழங்கியுள்ளது. கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தில் உதவித்தொகைகளை கையளிக்கும் அதிகாரப்பூர்வ விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுரா செனரவித்ன தெரிவித்தார். 2025 ஆண்டில் நிலவரப்படி 165க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த புலமை பரிசில் திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர். பொறியியல், தொழில்நுட்பம், மருத்துவம், விவசாயம், கல்வி, முகாமைத்துவம் மற்றும் கலை ஆகிய துறைகளுக்காக இந்த புலமை பரிசில் வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாகர்கோவில் வடக்கு முருகையா தேவஸ்தான மாம்பழ திருவிழாவில் ஒரு மாம்பழம் 10 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது. ஆலயத்தின் கொடியேற்ற திருவிழா ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை தொடங்கியது. இதன் 7ஆம் நாள் திருவிழாவான மாம்பழ திருவிழா நேற்று நடைபெற்றது. இதன்போது முருகனுக்கும் விநாயக பெருமானுக்கும் இடையே நடைபெற்ற உலகை சுற்றி முதலில் வலம் வருபவருக்கு மாம்பழம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் உலகை சுற்றிச் செல்ல விநாயக பெருமான் சிவனையும் உமாதேவியையும் வலம் வந்து மாம்பழத்தை பெற்றுக் கொண்டார் என்று புராண கதையை பிரதிபலிக்கும் நாடகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாம்பழம் ஏலம் விடப்பட்ட நிலையில் ஏலம் 10,000 ரூபாயிலிருந்து தொடங்கி சில நொடிகளில் 6 லட்சம் ரூபாயாக உயர்ந்து பின்னர் படிப்படியாக 10 லட்சம் ரூபாய்க்கு இறுதியாக ஏலம் எடுக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பிளவு ஒன்று உருவாக்குவதற்கான சூழல் நிலவுவதாக சர்வஜன அதிகார கட்சியின் தலைவர் திலீப் ஜெயவீர தெரிவித்துள்ளார். தங்களுடன் கலந்துரையாடும் கட்சி உறுப்பினர்கள் இது தொடர்பில் தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று பம்பலப்பிட்டியில் உள்ள கோவிலுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் அரசாங்கத்தில் பிளவு ஒன்று உருவாக்கும் சூழலில் அவரை வீழ்த்துவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தின் சூழ்ச்சிகள் மூலம் முறியடிப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர்களை பல கோணங்களில் செயற்படுத்த எடுக்கும் முயற்சியை நான் எப்போதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவற்றுக்கு நாம் அகப்பட போவதும் இல்லை. அரசாங்கம் ஆட்சியமைத்த விதமும் அது செயற்படும் விதமும் அனுசரணை வழங்குவோரின் செயற்பாடுகளை பார்க்கும் போது ஏதோ ஒரு சூழ்ச்சி நடைபெறுகின்றது. இதனால் உண்மையான எதிர்க்கட்சியின் வகிப்பாகம் மழுங்கடிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தை இயக்கும் முக்கோண முகவஸ்தர்கள் யார் என்று சாதாரண மக்களுக்கு தெரியாது. அரசாங்கத்தை சூழ்ச்சிகள் மூலம் கவிழ்ப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஜனநாயக ரீதியில் அரசாங்கத்தை கவிழ்ப்பதே எனது நோக்கம் என கூறியுள்ளார். இத்துடன் தமிழாவின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் தமிழாவின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.